السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏனாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் உறுதியாக வந்துதித்த மேலான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை நல்ல முறையில் இந்த உலகத்தில் பிந்திருந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் அடியேனாய் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த வருடமும் அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கினான். ரமதான் வருவதற்கு முன்னால் ரமதான் வருகிறது என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தோம். இன்று ரமதானை சந்தித்து கிட்டத்தட்ட ரமதானுடைய அரைவாசி கழிய போகிறது. பெருமதியான நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நான் கழித்த இந்த சில தினங்கள், ரமதான் அல்லாத காலங்களும் இந்த தினங்களும் ஒரே போன்று கழிந்திருந்தால் நான் என்னுடைய ரமதானை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறேன். ரமதானுடைய காலத்தில் நான் ஓதின குர்ஆன் திலாவத், தொழுகையில் செய்த துஆக்கள், தேடிய பாவ மன்னிப்புகள், கொடுத்த சதகாக்கள், இவைகள் எல்லாம் ஏனைய காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெருமதியான காலங்கள் தான் ஹஸரத் அல்லாமா இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கபரிலே உள்ள ஒரு மனிதனை எழுப்பி, நீ உலகத்தில் எதையாவது ஆசை வை என்று சொன்னால், கபரில் இருந்து எழுப்பப்பட்ட மனிதன், உலகத்தில் எனக்கு ரமதானுடைய ஒரு நாள் கிடைக்க கூடாதா என்று ஆசைப்படுவாராம். ரமதானுடைய ஒரு நாள் கிடைத்தால் நான் செய்த எல்லா பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்று சொர்க்கத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அடைந்து கொண்டு வருவேனே, ஒரு பகல் கிடைக்க கூடாதா என்று கபரில் உள்ள ஒரு மனிதன் ஆசைப்படுவாராம். அவ்வளவு பெருமதியான இந்த காலத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை பாவம் செய்யக்கூடிய சுபாவத்தில் படைத்து பாவம் செய்யும் மனிதர்களை நரகத்தில் போட்டு பொசுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம் அல்ல. பாவம் செய்யும் அடியார்கள் அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், இவர்களை சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் விருப்பம். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அவனுடைய நரகத்திலிருந்து விடுதலை தருவதற்காக தான் இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். குர்ஆனிலே எங்கள் எல்லோரையும் நோக்கி அல்லாஹ் ஒரு பொறுப்பை தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த பிரதானமான பொறுப்பு தான் இது. ஒவ்வொரு மனிதரும் நரகத்தை விட்டும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதே. ஒருவர் தன்னுடைய மனைவியை கரம் பிடித்து கபீல்து நிக்காஹா சொல்லி மனைவியாக ஏற்றார் என்பதற்காக அதனுடைய அர்த்தம் உலகத்துடைய தேவையை பூர்த்தி செய்து விடுவேன் என்பது அல்ல. இந்த பெண்ணையும் இந்த பெண்ணின் மூலம் கிடைக்கும் குழந்தைகளையும் சுவர்க்கம் வரை கொண்டு போவதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்ற ஒரு யதார்த்தத்தை தான் அவன் தன்னுடைய மாமனாருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பிரதானமான ஒரு பொறுப்பை அல்லாஹ் வந்திருக்கிறான். நான் நரகத்திலும் என்னை பாதுகாக்க வேண்டும். நான் கரம் பிடித்திருக்கும் என்னுடைய மனைவி, அந்த மனைவியின் மூலம் கிடைத்த குழந்தைகள்
இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் வரை கொண்டு போகும் பொறுப்பை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுமத்தி இருக்கிறான். அந்த நரகம் பயங்கரமானது என்பதையும் அந்த வசனத்துடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறுப்பை செய்வதற்காக தான் அல்லாஹ் ரமலானை தந்து, ஏ மனிதா, இந்த ரமலான்ல நான் என்னுடைய ரஹ்மத்தையும் மக்ரத்தையும் அள்ளி வணங்குகிறேன். கோடான கோடி மக்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறேன். நீ உனக்கு தரப்பட்ட அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பமாக ரமலானை பயன்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹ் ரமலானை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறான். யார் ஒரு முஃமின் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட இந்த பிரதான பொறுப்பை நிறைவேற்றாமல் நாளை கியாமத்திலே அல்லாஹ்வை வெறுங்கையுடன் சந்திப்பானோ, பாவம் செய்த நிலைமையில் சந்திப்பானோ, கடமைகளை பாலாக்கிய நிலைமையில் சந்திப்பானோ, அல்லாஹுக்கு முன்னால் நரகத்தை கண்டவுடன் கை செய்தப்படுவான். பயங்கரமான ஒரு கோரிக்கையை முன்வைப்பான். நரகத்தை கண்டவுடன் அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான ஒரு கோரிக்கையை முன்வைப்பான். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமின் பிபனி وصاحبته واخيه وفصيلته التي تؤوي ومن في الارض جميعا ثم ينجي. யா அல்லாஹ், நரகத்தை கண்டுவிட்டேன். இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவுகள் அனைவரையும் தருகிறேன். தூக்கி நரகத்தில் போட்டு பொசுக்கு பரவாயில்லை, என்னை விட்டுவிடு. உலகத்தில் இவர் பொறுப்பை சரியா நிறைவேற்றல. நாளைக்கு கியாமத்ல நரகத்தை கண்டவுடன் முதலாவதாக எந்த பிள்ளைகளுக்காக உலகத்திலே ஓடினாரோ, எந்த பிள்ளைகளுக்காக தொழுகைகளை பாலாக்கினாரோ, ஃபர்லான தொழுகைகள் கதாவாவது விளங்கவில்லை, இமாம் ஜமாத் விளங்கவில்லை, ரமதான் வந்து தராவீஹ் விளங்கவில்லை, ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற நியத்து வரவில்லை. ஏன்? பிள்ளைகளுக்காக என்று ஓடினார். அந்த பிள்ளைகளை நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் தூக்கி கொடுப்பான். யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் என்னுடைய ஆகிராவை பாலாக்கி விட்டு வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நரகத்தில் போட்டு பொசுக்கு, பிரச்சனை இல்லை, என்ன விட்டுடு யா அல்லாஹ், என்ன விட்டுடு. அன்பு மனைவியை கொடுப்பார். அந்த மனைவியை சந்தோஷப்படுத்ததான் இந்த உலகத்திலே கடமைகளை பாலாக்கி தன்னுடைய ஆகிராவை பாலாக்கி விட்டு வந்திருக்கிறார். மனைவியை கொடுப்பார். யா அல்லாஹ், இந்த மனைவிக்காக தான் என்னுடைய ஆகிராவை பாலாக்கிறேன். இவரை சந்தோஷப்படுத்ததான் எனக்கு தராவீஹும் விளங்க இல்லை, இமாம் ஜமாத்தும் விளங்க இல்லை, ஃபர்லான தொழுகையும் விளங்க இல்லை, ஹராம் ஹலால் விளங்க இல்லை. சம்பாதித்தேன், இவர்களை சந்தோஷப்படுத்த இதோ என்னுடைய மனைவி இருக்கிறாள், தருகிறேன். தூக்கி நரகத்தில் போட்டு பொசுக்கு பரவாயில்லை, என்ன விட்டுடு. மனைவியை தந்தும் போதாதா? சகோதரர்களை, குடும்ப உறவுகளை, இவர்களை கொடுத்தது பின்னால் யா அல்லாஹ், முழு பூமியில் உள்ள மக்களை வேண்டுமானாலும் நரகத்தில் போட்டு பொசுக்கு பரவாயில்லை, என்ன விட்டுடு யா அல்லாஹ். முழு உலக மக்களை கொடுத்தாவது இவர் நரகத்திலிருந்து தப்ப விரும்புவார், தப்ப முயற்சி செய்வார். ஆனா அது அங்க நடைபெற மாட்டாது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்துடைய தொடரிலே தெளிவாக சொல்லுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் இரக்கமானவன், எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான், எங்களை நரகத்திலிருந்து விடுவிக்க தயாராக இருக்கிறான். ரமதானை பாக்கியமாக தந்திருக்கிறான். ரமதானை தந்துவிட்டு ரமதானுடைய நோன்பை கடமையாக்கி விட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை அடைவதற்காக. தக்வா என்பது என்ன? ஏன் தக்வாவை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். தக்வாவின் மூலம் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்பது சாதாரணமானது அல்ல. தக்வா ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த தக்வாவின் மூலம் அவனை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தக்வாவை அடைந்த ஒரு மனிதன் சாதாரணமானவன் அல்ல. ஒரு மனிதன் தக்வாவை அடைவான் என்று இருந்தால் இவன் அல்லாஹ்வை நெருங்கிய, அல்லாஹ்வின் அன்பை பெற்ற ஒரு இறைநேசனாக மாறிவிடுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வின் இறைநேசர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த கவலையும் இருக்காது. அவர்கள் யாரு தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அல்லாஹ்வை உண்மையான முறையில் ஈமான் கொண்டு தக்வாவை அடைந்தவர்கள். தக்வாவை அடைந்தவர்கள் அல்லாஹ்வின் இறைநேசர்கள். அல்லாஹ்வின் இறைநேசர்களாக மாறிவிட்டால், அல்லாஹ்வின் அன்பை பெற்றுவிட்டால் இந்த மனிதன் உலகத்திலே எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஏன்? அல்லாஹ்வின் இறைநேசன். வலியும் மின் அவுலியா இல்லா, ஒரு வலி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே
இதை அடைவதற்காக தான் தக்வாவை அடைய வேண்டும். தக்வாவை அடைந்தால் இறைநேசனாக மாறுகிறார்கள். தக்வாவை அடைந்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆனால் ரமலானிலே தக்வாவை அடைய வேண்டுமே ஆனால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், 2 விடயங்களை செய்ய வேண்டும். முதலாவது பாவங்களை விட வேண்டும். பாவங்களை விட வேண்டும். பாவங்களை செய்து கொண்டு தக்வாவை அடைய முடியாது. இரண்டாவது பாவங்களை விட்டுவிட்டு சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் தன்னுடைய முயற்சியை அதிகரிக்க வேண்டும். சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களையும் ஒரு மனிதன் ரமலானில் செய்யும் பொழுது அவன் தக்வாவை அடைந்து விடுகிறான். முதலாவதாக பாவத்தை விடுவது. மனிதன் பாவத்துல போடக்கூடிய ஷைத்தான், இந்த ஷைத்தானை அல்லாஹ் ரமலான் மாதம் வரும் பொழுதே கட்டி விளங்கிட்டு விடுகிறான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்களை கட்டி விலங்கிட்டு விடுகிறான். எதற்காக? நாங்கள் யாரும் பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை விட்டால் தான் தக்வாவை அடையலாம். எனவே மனிதன் பாவத்தை விடுவதற்குரிய ஏற்பாடாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல ஷைத்தான்களை கட்டி போடுகிறான். கட்டி போட்டு விட்டுதான் மனிதா பாவத்தை விடு. பாவத்தை செய்யக்கூடியவனே நிறுத்திக்கொள். பாவத்தை நிறுத்து என்று சும்மா சொல்லவில்லை. ஏனைய காலங்களில் ஷைத்தானுடன் போராடி பாவத்தை விட வேண்டும். இந்த மாதத்திலே பாவத்தை விடு என்று சொல்லிவிட்டு பாவத்திலே விடுவதற்குரிய ஏற்பாடாக ஷைத்தானை அல்லாஹ் கட்டி விடுகிறான். கட்டிவிட்டு சொல்லுகிறான், மனிதா நீ பாவத்தை விடு. பாவத்தை விட்டு என்ன நெருங்கி என்னுடைய அன்பை அடையலாம். இதோ உனக்கு ஏற்பாடாக ஷைத்தானையும் கட்டி போட்டு விட்டேன். ஷைத்தானுடைய தீங்கு கூட உனக்கு இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்துல பசித்திருந்து தாகித்திருந்து ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் தான். ரமலானுடைய காலத்துல போய் பேசுகிறான். ரமலான் வந்தும் புறம் பேசுறதை விட தயார் இல்லை. ரமலான் வந்தும் இசை கேட்பதை விட தயார் இல்லை. ரமலான் வந்தும் 5 நேரம் தொழ தயார் இல்லை. இப்படியான பாவத்தாளிகள் ரமலானுடைய காலத்திலும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய மாதம் வந்தும் பாவங்களை விட தயார் இல்லையோ, பொய் பேசுவதை விட தயார் இல்லையோ, ஏமாற்று வியாபாரத்தை விட தயார் இல்லையோ, இவர்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் பேசுவதையும் வீணான காரியங்களையும் விட தயார் இல்லையோ, இவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீணான காரியங்கள் என்று சொல்லும் பொழுதே ஆரம்ப காலத்திலே ரமலான் வந்தால் டிவிக்கு ஒரு புடவையை போட்டு மூடி விடுவார்கள். ஆனா இன்று டிவியை மூட தேவையில்லை. இன்றைக்கு எங்கட மொபைல் இருக்குது, யூடியூப் பேக்கேஜ் போட்டு இருக்கிறோம். சிறு சிறு குறும்படங்கள் 2 நிமிடம் 3 நிமிடங்கள் சிறு ஜோக்குகள், இவைகளை எல்லாம் ரமலானுடைய காலத்திலையும் பார்த்து நேரங்களை வீணாக்குகிறோம் என்றால் எங்களுடைய நோன்பை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதல் நிபந்தனை பாவத்தை விட வேண்டும். பாவத்தை விடுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து தருகிறார். இரண்டாவது சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செய்யவும். அதிகமாக சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். யார் ரமலானுடைய மாதத்துல ஒரு சுன்னத்தை செய்கிறாரோ, ஒரு ஃபர்துடைய கூலி. மன் அத்தா நாஃபிலத்தன் கான கமன் அத்தா ஃபரீதத்தன். யார் ரமலானுடைய மாதத்தில் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகிறாரோ, இவர் ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு ஃபர்லை செய்த கூலி இவருக்கு கிடைக்கும் என்பதாக ரமலானுடைய காலத்திலே சுன்னத்தான வணக்கங்களுக்குரிய ஆர்வத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். ஏன்? சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செய்து மனிதன் அல்லாஹ்வின் அன்பை அடைய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு ஏற்பாடு செய்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்திலும் திருந்த இல்லைண்டா, ஷைத்தான் கட்டி போடப்பட்டிருக்குது, அல்லாஹ் பாவங்களை விடுண்டு ஏற்பாடு செஞ்சு தாரான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏற்பாட்டை செஞ்சு தாரான், சுன்னத்தான வணக்கங்களுக்கு ஃபர்துடைய கூடியதாரான். இவ்வளவு ஏற்பாடு செய்தும் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லை ஆனால் இந்த மனிதனை விட ஒரு நஷ்டவாதி இருக்கிறானா இந்த பூமியில. இதனால்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ,
இவன் நாசமாகட்டும்ன்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து ஆவின் சொன்னார்கள், ஏன் இவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டதும் என்னாலும் ஒரு மனிதன் திரும்ப இல்லைண்டா, பாவத்தை விட இல்லைண்டா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைய இல்லைண்டா, இவனை விட பாக்கியம் கெட்டவன் இந்த பூமிக்கு மேல் இருக்க முடியாது. இவன் நல்லவனாக வாழ்றதை விட ஒரு மோசமானவனாக வாழ்றது ஏற்றம். எனவே அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று சபித்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எமக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்குது. இதனாலதான் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மத்தா யஸ்லஹ் மன் லா யஸ்லஹு ஃபீ ரமதான். ரமலானுடைய மாதத்தில் திருந்தாதவன் எப்ப திருந்த போறான்? ரமலானுடைய மாதத்திலும் ஒருவன் திருந்த இல்லைண்டா அவனுக்கு திருந்த வேற சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செய்யும் பொழுது ரமதானிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வணக்கங்கள்ல ஒன்றுதான் தராவீஹுடைய தொழுகை. இந்த தராவீஹுடைய தொழுகைய நாம் பேணணும். 20 ரகாத் நின்று தொழும் பொழுது சிரமம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிரமங்களை பேணி, இந்த சிரமங்களை பொறுமையோடு இருந்து ஒரு மனிதன் இந்த தராவீஹுடைய 20 ரகாத்தையும் தொழுது விட்டு வித்ருடைய 3 ரகாத்தையும் இமாமுடன் சேர்ந்து தொழுது விட்டு சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅதிலு கியாம லைலா, முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்றார்கள். 23 ரகாத்தும் இமாமுடன் சேர்ந்து நின்று தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழும் பொழுது சில நேரம் கால் வருத்தமாக இருக்கும், உயர்வையாக இருக்கும், சரியான கஷ்டம். இந்த நேரத்துல ஒரு மனிதன் இந்த கஷ்டம் வார நேரம் உள்ளத்தால் அல்லாஹ்வோட பேசணும். அல்லாஹ்வோட பேசணும். ஏன்? தராவீஹுடைய பாக்கியம் ரமலான்ல மட்டும்தான். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஞானம் பிறந்து 1000 ரக்காத் தொழுதாலும் ரமலானுடைய தராவீஹுக்கு ஈடாகாது. அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. கிடைத்திருக்கும் ரமலானை பாக்கியமாக கருத வேண்டும். தராவீஹை கஷ்டத்துடன் கஷ்டமாக நின்று தொழ வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாலுடைய காலத்துல பஜார்ல வேலை செய்து விட்டு தராவீஹுக்கு வந்து நின்று தொழுகிற நேரம் உண்மையில் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு தான் கூலி. பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆர்வம் ஊட்டினாங்கடா, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய மாதத்துல ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸர்பி, அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து வருகிறார். பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நாம் எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், எல்லா பாவங்களுக்குரிய மன்னிப்பு அந்த தராவீஹின் மூலம் கிடைத்து வருகிறது. அதிலே சொன்னார்கள், நன்மையை எதிர்பார்த்து நின்று வழங்குகிறார். நன்மையை எதிர்பார்ப்பது என்றா என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மை எதிர்பார்ப்பது என்றா, வியாபாரிகள் வியாபார சீசன் வந்தா எப்படி வியாபாரம் செய்வாங்க? எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். சீசன் நேரம் கஷ்டமா இருக்குது, சிரமத்தோட வெயில் பார்க்காம, மழை பார்க்காம, கஷ்டம் பார்க்காம வியாபாரம் செய்வார்கள். சில கடைகள்ல கதிரைகள் கூட வைப்பதில்லை, வேலை செய்வர்கள் அமராமல் இருப்பதற்கு. நின்ற நிலைமையில் கால் கடுக்க கடுக்க வியாபாரம். பசி விளங்குதில்ல, தாகம் விளங்குதில்ல. சில கடைக்காரர்கள் பால் சாப்பாடு கூட ஆர்டர் பண்ண மாட்டாங்க, சாப்பிட நேரம் இல்லை, அவ்வளவு பிஸி. இந்த காலத்துல சம்பாதிச்சு கொண்டாதான் வேறு சந்தர்ப்பம் இல்லை, தேடிக்கொள்ளும் இந்த சீசன்ல என்று கஷ்டங்களை சகித்து கொண்டு, பசிய பொறுத்து கொண்டு, தாகத்தை பொறுத்து கொண்டு, கால் கடுக்கிறத பொறுத்து கொண்டு வியாபாரம் செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இஹ்திசாப், நன்மை எதிர்பார்க்கிறது. இது இபாதத்துல வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படும். கால் கடுக்குது, வியர்வையாக இருக்குது, நுழம்பு கடிக்குது, அல்லாஹோட பேசணும், யா அல்லாஹ் உனக்காக நின்று தொழுகிறேன். கால் வருத்தம் நான் சிரமமாக இருக்குது, பஜாரில் வியாபாரம் செய்து விட்டு வந்து இந்த தராவியில நின்று இருக்கிறேன், சரியான சிரமம். ஆனா உன்னுடைய பாவ மன்னிப்பு இருக்குது, அதை ஆதரவு வைத்து நின்று தொழுகிறேன் என்று ஒரு மனிதன் அந்த சிரமங்களை சகிக்கும் பொழுதுதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஹ்திசாபோடு இந்த இபாதத்தை நிறைவேற்றணும். 2 ரக்காத்துடைய பெருமதி இப்ப விளங்காது. 2 ரக்காத்துடைய பெருமதி கபருக்கு போனதுக்கு பின்னால விளங்கும். ஆனா விளங்கி பலன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபருக்கு பக்கத்தால நடந்து போற நேரம் சஹாபிட்ட கேட்டாங்க, இந்த கபர்ல அடக்கப்பட்டிருக்கிறவர் யார் தெரியுமா? சொன்னாங்க, யார் ஸல்லல்லாஹு தெரியாது. சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரகஅத்தானி அஹப்பு இலா ஹாதா மின் பகியத்தி துன்யாக்கும், இந்த கபர்ல உள்ள மனிதனை எழுப்பி விட்டா அவருக்கு
2 ரக்காத் தொழுகிறதுக்கு அவகாசம் கிடைப்பது நீங்க முழு உலகத்தையும் கொண்டு போய் அவருடைய கையில கொடுத்தாலும் அதை விட விருப்பமாக இருக்கும் தாங்க. முழு உலகத்தையும் கையில கொடுக்குறீங்க, உள்ள தங்கம் மாணிக்கம் வைரம் முத்து முழு உலகத்தையும் சேர்த்து அவருடைய கையில கொடுக்குறீங்க, இவ்வளவு சொத்து இருக்குது எடுங்க, அவர் அதை எடுக்க மாட்டாரு. 2 ரக்காத்தோட சந்தர்ப்பம் கேட்பார். 2 ரக்காத்துடைய பெருமதி கபரில விளங்கும், விளங்கி பலனில்லை, சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒரு நன்மையுடைய பெருமதி மஹ்ஷர்ல விளங்கும். ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகள் நிறுத்தப்பட்ட நேரம் 100 பாவங்கள் 99 நன்மைகள். நன்மையிலே தராசு பாரத்தால் தாழ்ந்தால் தான் சுவர்க்கம் செல்ல முடியும். ஒரு நன்மையை 2 நன்மையை தேடி மஹ்ஷர்ல ஓடுவாரு. ஒரு நன்மை 2 நன்மையை மஹ்ஷர்ல ஓடுவார் தேடி. ஆனா ஒரு நன்மை கொடுத்து உதவ மஹ்ஷர்ல யாரும் இருக்க மாட்டார்கள். தாய் கொடுக்கவும் மாட்டாள், தந்தை கொடுக்கவும் மாட்டார், அன்பு பிள்ளைகள் கொடுக்கவும் மாட்டார்கள். ஏன்? ஒரு நன்மை கொடுக்கிற இடம் அல்ல மஹ்ஷர். தாய் உலகத்தில் எவ்வளவு இரக்கமானவள். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுகையினம் என்றால் இரவு விழித்த தாய், தன்னுடைய கழுத்தில் உள்ள மாலையை கலட்டி கொடுத்த தாய், தன்னுடைய ஒரு உறுப்பை இழக்க வேண்டி ஏற்பட்டால் இழக்கவும் தயாரான தாய், நாளை மஹ்ஷரிலே தன்னுடைய மகன் ஒரு நன்மை போதாதனால் நரகம் போகிறாள், ஒரு நன்மை கொடுத்து உதவுவோமா என்று கேட்டால் உதவ மாட்டாள். மகனை கண்டால் அந்த தாய் விரண்டோடுவாள். சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளையையும் தாய் தந்தையை விட்டும் விரண்டோடும் தினம். அந்த தினத்திலே ஒரு நன்மை கொடுத்து உதவ யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நாளிலே விளங்கிக் கொள்வார். அதே உலகத்துல வாழ்ந்த காலத்துல எத்தனை ரமதான் அல்லாஹ் தந்தான், அந்த ரமதானை பயன்படுத்த இருந்தா இந்த கை சேதம் எனக்கு வந்திருக்காதே, தராவிக நின்று தொழுது இருந்தா இந்த கை சேதம் எனக்கு வந்திருக்காதே நினைப்பார். பலன் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். 2வது தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணணும். தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணணும். சஹருடைய சாப்பாட்டுக்காக எழும்புகிறோம். சஹர் என்பது அந்த சாப்பாட்டுடைய பெயர் அல்ல, தஹஜ்ஜுடைய நேரத்தின் பெயர் தான் சஹர். எதற்காக அல்ல அந்த நேரத்தில் அந்த சஹருடைய சாப்பாட்டை வைக்கொள்ளும் விரும்புகிறதா? ஃபஜ்ருக்கு பின்னால சூரியன் உதிக்க முன்னால சாப்பிட்டு விட்டு இஷாவுக்கு நோன்பு திறங்கன்னு சொல்லி இருக்கிறான். ஏன் அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சாப்பாட்டை வைத்திருக்கிறான்டா? ஒவ்வொரு நோன்பு பிடிப்பதற்காக எழும்புவார்கள். அல்லாஹ்வின் இறை நேசத்தை அடையக்கூடியவர்கள் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுதால்தான் இறை நேசத்தை அடையலாம். எனவே அந்த நேரத்தில் ஒவ்வொரு முஃமினும் எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடித்து அழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தை அல்லாஹ் எங்களுக்கு அந்த உணவுக்காக தந்திருக்கிறான். ஆனா கை சேதம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் தஹஜ்ஜுடைய நேரத்தை காண்றதே ரமதான்ல தான். ஆனா அந்த நேரத்துல 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய தொழுகை கண்ணீர் வடிக்க பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை நேரம் எடுத்து நீண்ட ரக்காத்துகளாக தொழப்பட வேண்டும். தொழுது சுஜூதில் ஓத வேண்டிய துஆக்களை ஓதி கண்ணீர் வடிக்க வேண்டும். செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சொட்டு கண்ணீர் தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க பாக்கியம் கிடைக்கும் என்று வந்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும் என்னுடைய உங்களுடைய நரக நெருப்பை அணைத்து விடுவதற்கு. ஒரு சொட்டு கண்ணீர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறோம். கண்ணீர் வருவதில்லை, உள்ளம் இறுகி விட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அஷத்து கஸ்வா. உங்களுடைய உள்ளங்கள் கற்களை விடவும் கல் நெஞ்சங்களாக மாறிவிட்டது. கற்களை போன்றல்ல, அதை விடவும் கடுமையா உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. கற்கள் அவைகள் பிளந்து அவைகளுக்கு இடையால் நீர் ஓடுகிறது. கற்கள் அல்லாஹ்வின் பயத்தால் பாறைகள் விடுகின்றன, அவைகள் அல்லாஹ்வின் பயத்தால் ஊற்றெடுத்து ஓடுகிறது. ஆனால் கற்களை விட சில மனிதனுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறிவிட்டது. ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க முடியாமல் இருக்கிறது. அதாவது நல்லடியார்களே, எவ்வளவு பாக்கியம் கெட்டவர்களாக இருக்கிறோம். ரமதானுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தை பயன்படுத்துவோம். நாங்க யாரும் நினைக்கப்படாது. நான் செய்த பாவங்கள் எவ்வளவு, என்னுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாங்க பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, ஏ ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானம் முட்டும் அளவுக்கு இருந்தாலும் நீ வானம் முட்டும் அளவுக்கு பாவம் செய்திருக்கிறாய். அவ்வளவு பாவம் செய்த பாவிகள் அல்ல நாங்க. அந்த அளவு பாவம் செய்தில்லை. ஏதோ சிறு பாவங்கள் பெரு பாவங்கள் நடந்திருக்கும். ஆனா வானம் முட்டும் அளவுக்கு பாவம் செய்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ வானம் முட்டும் அளவுக்கு பாவம் செய்திருக்கிறாய்.
நீ பூமியில் செய்யாத பாவமே இல்லை. அத்தனை பாவங்களையும் செய்து விட்டாய். அத்தனை பாவங்களையும் செய்துவிட்டு நீ என்னிடத்தில் சுமஸ்தக்ஃபர்தனி யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று உள்ளம் உருகி நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவேன், நான் உன்னுடைய பாவங்களை பொருட்படுத்தவே மாட்டேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்த பாவங்கள் அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு பொருட்கள் அல்ல. தஹஜ்ஜுதுடைய நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் செய்த பாவங்கள் அல்லாஹ்விடம் முறையிடுவோம், மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் ஏற்கனவே விசாலமானது, ரமலானுடைய காலத்தில் இன்னும் விசாலமானது. நானும் நீங்களும் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்று நிராசையற்று விடாமல், நான் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களை மன்னிக்க தயாரான இரக்கமுள்ள ரப்பு தஹஜ்ஜுதுடைய நேரத்தில பொதுவாக எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அழைப்பு செய்கிறான். ஹல்மின் தாயிபின் ஃபதூபலை, தௌபா செய்யக்கூடியவர்கள் இல்லையா? தௌபா ஏற்க தயார். ஹல்மி முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? பாவங்கள் இதோ மன்னிக்க தயார் என்று அழைப்பு செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தை வீணாக கழித்தவிடாமல் நேர காலத்துடன் எழும்பி தஹஜ்ஜுதில் கண்ணீர் வடிப்போம். மூன்றாவது, இமாம் ஜமாத்தை பேண வேண்டும். இமாம் ஜமாத்தை பேண வேண்டும். நான்காவது, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? ஒவ்வொருவரும் உள்ளத்தை தொட்டு பேசி பாருங்க. எனக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? கவலை என்னன்னா, இந்த உம்மத்துடைய சிறப்பே குர்ஆன் தான். ஆனால் உம்மத்தில் ஒரு கூட்டத்துக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஒரு கூட்டம் குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்லி குர்ஆனை படிக்கவும் இல்லை, படிக்க முயற்சி செய்யவும் இல்லை. உம்மத்துடைய குர்ஆனை கண்ணால பார்க்காம கபருக்கு போயிட்டான். குர்ஆனை மௌத்து வரைக்கும் திரட்டி பார்க்க இல்லை, ஓத தெரியாது மூடி வைத்தார்கள். குர்ஆனை பார்க்காம கபருக்கு போய்விட்டார்கள். இந்த பாக்கியம் கிட்டவர்களாக அல்லாஹ் எங்கள் யாரையும் ஆக்கிவிடக் கூடாது. குர்ஆனுடன் தொடர்பாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து குர்ஆனை தமாம் செய்வார்கள். இரவு நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர்கள் ஓத நபி அவர்கள் கேட்பார்கள், நபி அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். இது ஒருவர் ஓதுவது இன்னும் ஒருவர் கேட்பதும் ரமலானின் முக்கியமான இபாதத். இதைத்தான் ஹிஸ்புல் குர்ஆன் என்று முன்னோர்கள் ஆரம்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அமல் மிக பெரும் சுன்னா. ஆனா இந்த சிறு பிள்ளைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறதுக்கு முந்தின வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை வந்தாங்க. 2 குர்ஆன்கள் தமாம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அவுரா இல்லா கத் கதரப அஜரி, என்னுடைய மௌத் நெருங்கிட்ட போது இருக்குதுன்றாங்க. அடுத்த வருடம் அடைய முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான்ல குர்ஆனுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ரமலான்ல 2 குர்ஆன்களை தமாம் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், 30 நாளைக்கு 60 குர்ஆன்கள் ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு 60 ஜுஸு. அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தார்கள். ரமலான் என்றாலே குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை சொல்லிதான் ரமலானை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறதே. அதனால குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கணும். ஓத தெரியாதா, படிக்க முயற்சி செய்யணும். இன்னைக்கு எங்கள் எல்லோருக்கும் மொபைல் இருக்குது. வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேருக்கு 5 மொபைல். அது 5 பேர் இருந்தா வீட்டில் எத்தனை குர்ஆன் இருக்குதுன்னு கேட்டா ஒரு குர்ஆன். அதுலதான் உம்மா மோதுற, அதுலதான் வாப்பா மோதுற, அதுலதான் மகன் மோதுற. ஏன் குர்ஆனுக்கு கொடுத்த மதிப்பு இதுவா? இது என்னுடைய முஸ்ஹப், என்னுடைய குர்ஆன், இது என்னுடைய அப்பா ஓதின குர்ஆன், இது என்னுடைய வாப்பா ஓதின குர்ஆன். நான் குர்ஆனை ஓதி ஓதி குர்ஆன் பழையதாக மாற வேண்டும், தாள்கள் புரட்டப்பட வேண்டும். ஓத தெரியாதா, படிக்க முயற்சி செய்தும் ஏறவில்லையா? இஸ்லாம் அவர்களையும் குர்ஆனை விட்டு பாக்கியம் கிட்டவர்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பார்ப்பதற்கு நன்மை இருக்குது, தாயின் முகத்தை பார்ப்பதற்கு நன்மை இருக்குது, காபாவை பார்ப்பதற்கு நன்மை இருக்குது. ஓத தெரியாது, படிச்ச முயற்சி செஞ்சாரு, ஏற இல்லை, 75-80 வயதாகிட்டு. குறைந்தபட்சம் குர்ஆனை ஒரு முறை பார்த்து முடிப்போமே, ஒவ்வொரு இடத்துல கையை வச்சு பார்த்து முடிப்போமே. இதை வைத்தாவது அவர்களை புரிஞ்சுக் கொள்வார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். அடுத்ததாக சதகா. சதகா 5வது அமல். ரமலானுடைய மாதம் சதகாவுடைய மாதம். நாம் எல்லோரும் ரமலானுடைய மாதம் வரும் பொழுதே ஜகாத்தை கணக்கு பார்க்க போய் சதகாவை மறந்துடுறோம். ரமலான் சதகாவுடைய மாதம், ஜகாத்துடைய மாதம் அல்ல. ஜகாத் ஒவ்வொருவரும் வியாபாரத்துல வருடம் பூர்த்தியாக நேரம் கொடுக்க வேண்டியது. ஆனா ரமலான் சதகாவுக்கு ஒதுக்கப்பட்ட மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே சூறாவளியை விட வேகமாக
சதகா செய்வார்கள். இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுப்பார்கள். ஏன் அவ்வளவு நபி அவர்கள் சதகா செய்தார்கள்? சதகா என்பது சாதாரணமான அமல் அல்ல. சதகா என்பது நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கும் மாபெரும் சக்தி கொண்டு ஒரு அமல் தான் சதகா. ஒரு மனிதன் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்க்கு சந்தர்ப்பம் கேட்பான். கொஞ்சம் எனக்கு அவகாசம் தா. எதற்காக அவகாசம் கேட்பான்? தொழுது விட்டு வரவா? நோம்பு கொடுத்து விட்டு வரவா? இல்ல இல்ல. ஏன் திரைகள் ஆட்டப்பட்டதன் பின்னால் நரகம் விளங்குகிறது, சுவர்க்கம் விளங்குகிறது. நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அமல் எது என்பதை சக்கராத்தில் விளங்குவார். சொல்லுவார், யா அல்லாஹ் சற்று அவகாசம் இருக்கும் சொத்துகளை சதகா செய்து விட்டு வருகிறேன். சதகாவுக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கும் பெரிய ஒரு சக்தி இருக்குது. இன்னும் ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்அலு பைனக்கும் வ பைன அன்னாரி ஹிஜாபா வலவ் பிஷித்தி தம்ரா. உங்களுக்கும் நரகத்துக்கும் மத்தியில திரைய போட்டுக்கோங்க, ஒரு துண்டு பேரீச்சம் பழத்த சதக்கா கொடுத்து. சரி, சதக்கா கொடுக்கறதுக்கு செல்வந்தராக இருக்கணும் நிபந்தனை இல்லை. இன்னைக்கு நாங்க ஏழைகள் எல்லாம் சதக்கா எடுத்து பழகி இருக்கிறோம், கொடுக்கறதுக்கு மனம் வருவது இல்லை. சதக்கா ஏழைகளும் பங்கு கொள்ளணும். சதக்கால எனக்கு ஒரு 50,000 தான் வருமானம், எனக்கு 30,000 தான் வருமானம், ஒரு 1000 ரூபாய் சதக்கா செஞ்சா அந்த 1000 ரூபாய் மீதமுள்ள பணத்துல வரக்கத் செய்யும். ஏழைகளும் பலகரும் சதக்கா கொடுத்து, சதக்கா எல்லாருக்கும் சொந்தமானாமல் செல்வந்தர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. எனக்கு ஒண்ணுமில்ல கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வந்த ஒரு பார்சல் இருந்து 2 சாமான் அடுத்த வீட்டுக்கு கொடுத்தா இதுவும் சதக்கா. சதக்கா செய்து எல்லோரும் பழக வேண்டும். அதாவது நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை பார்த்து சொன்னாங்க, பெண்களே தஸத்தக்ன வலவ் மின் ஹுலியிகுன்ன. பெண்களே நீங்க சதக்கா செய்யுங்க. எதற்காக சொன்னாங்க? நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டாங்க நபி அவங்க. சொன்னாங்க, உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன், எனவே நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? சதக்கா செய்யுங்க. பெண்களுக்கு என்னதான் இருக்குது சதக்கா கொடுக்க? சம்பாதிப்பவர்களா இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவ் மின் ஹுலியிகுன்ன, கொடுக்கொண்டும் இல்லையா கழுத்துல காதுல உள்ள நகைகளை கலட்டியாவது சதக்கா செய்யுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்டாங்க. அதனால நரக விடுதலைக்குரிய மாதம் சதக்கா, நரகத்திலிருந்து விடுதலை தருவதற்குரிய பெரும் ஒரு அமலாக இருக்குது. எனவே இந்த அமல்களை நாம் செய்யும் பொழுதே அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைவோம். ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் சொல்றான், மா யஸால் யதகர்ரபு இலைய அப்தி இல்லா பின்னவாஃபில். என்னுடைய அடியான் என்னை சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் நெருங்கிக் கொண்டே இருப்பான், இதுவரைக்கும் அவனை நான் நேசிக்கும் வரைக்கும். அவனை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கும் கேள்வியாக, நடக்கும் நடையாக, பிடிக்கும் புடியாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹ் ஒரு நேச வார்த்தையை சொல்லுகிறான். ஒரு நேசன் தன்னுடைய நேசனை பார்த்து சொல்லும் வார்த்தையை அல்ல இந்த ஹதீஸ்ல சொல்றான். சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கினா அவனுடைய நேசனாக மாறிவிடுகிறான். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதல்து பில் ஹர்ப். இவன் என்னுடைய இறைநேசன், இவனை யாராவது பகைத்தால் அவனுடன் நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். எஞ்சியிருக்கும் தினங்களை சொல்லப்பட்ட இந்த அமல்களில் முயற்சி செய்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடைந்து நரகத்திலிருந்து விடுதலையை பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானா. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا شفينا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، فيا ايها الاخوان في الله، اوصيكم واياي بتقوى الله واحثكم على طاعته وازجركم عن معصيته. ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد، وشرعه النبي صلى الله عليه وسلم، بين ذلك في سيرته الجميله، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ماء. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة غرتهم الحياة الدنيا وفرقة نرغب في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار السلام فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. قل هو الله أحد الله الصمد. الحمد لله
الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسول الأمين